கர்நாடக மாநிலம் பெங்களூரு ராஜிநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சோமசங்கர். இவர் விஜயவாடா பகுதியில் இருந்து கோயம்புத்தூர் செல்வதற்காக கேரளா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி பயணம் செய்துள்ளார். அப்போது ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் முதலாவது நடைமேடை அருகே வந்து நின்ற ரயிலில் இருந்து இறங்கி தண்ணீர் பாட்டில் வாங்குவதற்காக சென்றுள்ளார். இந்நிலையில் தண்ணீர் வாங்கிக் கொண்டு வருவதற்குள் ரயில் கிளம்பிய நிலையில் அவசர கதியில் ஓடி சென்று ஏறும்போது நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையில் கால் சிக்கி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் சோமசங்கர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இவருடைய 2 கால்களும் துண்டாகி ஒரு காலை மட்டும் ரயில்வே போலீசார் மீட்டெடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து பின்னர் துண்டான அவரது ஒரு காலை 3 மணி நேரத்திற்குள் இணைக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர்கள் துரிதமாக செயல்பட்டு கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரிக்கு மீண்டும் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த சின்ன பண்டாரக்குப்பம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இப்பள்ளி நேரம் முடிந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வீட்டிற்கு சென்ற பின்பு அப்பகுதியில் உள்ள சமூக விரோதிகள் பள்ளி வளாகத்தில் அமர்ந்து நாள்தோறும் மது அருந்துவிட்டு பாட்டில்களை பள்ளி வளாகத்திற்குள்ளேயே போட்டுவிட்டு செல்கின்றனர். இதனால் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் அங்கு குவிந்து கிடக்கும் மது பாட்டில்களை கண்டு தவறான வழிக்கு செல்ல நேரிடும் என பெற்றோர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகமோ வட்டார வளர்ச்சி கல்வி அலுவலரோ கண்டுகொள்ளவில்லை எனவும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை மது பிரியர்களின் கூடாரமாக மாற்றி வரும் சமூக விரோதிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கரூர் மாவட்டம் தான்தொன்றிமலை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம் முன்பு ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும் என்றும் பதவி உயர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கு முடியும் வரை மாறுதல் கலந்தாய்வு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர் சங்க மாவட்ட செயலாளர் மணிகண்டன், நிர்வாகிகள் மற்றும் பெண் ஆசிரியர்கள் உள்ளிட்ட 350 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் வெங்கடேசன் என்பவர் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு கால பணி நிறைவு செய்ததால் தேர்வு நிலை பணியாளராக நியமித்து ஊதிய உயர்வு கேட்டு மனு கொடுத்துள்ளார். இந்த மனுவின் மீது விசாரணை செய்து ஊதிய உயர்வு வழங்க துப்புரவு பணியாளர் பிரிவில் உதவியாளராக இருக்கும் கதிரவன் என்பவர் ரூபாய் 5000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாத வெங்கடேசன் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவில் ஏடிஎஸ்பி தேவநாதன் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பன்ருட்டி நகராட்சி அலுவலகத்திற்கு விரைந்தனர். அப்போது லஞ்ச பணம் ரூபாய் 5000 வெங்கடேசன் லஞ்சமாக உதவியாளர் கதிரவனிடம் கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கதிரவனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்த மக்கள் விரோத ஒன்றிய அரசை கண்டித்து திருப்பத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்றத்தை புறக்கணித்து 3வது நாளாக திருப்பத்தூர் ரயில்வே நிலையத்துக்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்றனர். அப்போது காவல்துறை சார்பாக வழக்கறிஞர்கள் ரயில் நிலையத்திற்குள் நுழையாதவாறு இரும்பு தடுப்பு சுவர்களை அமைத்து உள்ளே நுழைய விடாமல் தடுத்தனர். ஆனால் காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறி வழக்கறிஞர்கள் அனைவரும் கோஷங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் பேரூராட்சிக்கு உட்பட்ட தோக்கவாடி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை அகற்றப்பட்டு முழு உருவ வெண்கல சிலை கடந்த 2016ஆம் ஆண்டு ஊர் பொதுமக்கள் சார்பில் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த சிலை மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவு இல்லாமல் வைக்கப்பட்டதாக கூறி மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் புரட்சியாளரின் வெண்கல சிலையை பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து தோக்கவாடி பொதுமக்கள் மீண்டும் அதே சிலை வேண்டும் என சொந்த இடம் வாங்கி அந்த இடத்தில் சிலையை அமைக்க உரிய அனுமதி பெற்றதை அடுத்து சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூன் மாதம் சிலை அமைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார்.
இந்நிலையில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி முன்னிலையில் செங்கம் வட்டாட்சியர் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் சிலையை ஊர் பொதுமக்களிடம் வழங்கினர். சர்வதேச நெகிழிப்பை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம், காஞ்சிபுரம் விதைகள் தன்னார்வ அமைப்பு மற்றும் திருவேணி அகாடமி பள்ளி இணைந்து நடத்தும் 1000 மஞ்சள் பை வழங்கும் விழா காஞ்சிபுரம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வாலாஜாபாத் பேரூராட்சி தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேரணியை துவக்கினார். வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் லயன் வெங்கடேசன், பேரூராட்சி இளைஞரணி செயலாளர் சுகுமாரன், விதைகள் தன்னார்வ அமைப்பு சரண் மற்றும் மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள், திருவேணி அகாடமி பள்ளி ஆசிரியர்கள் உடன் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று நெகிழியை கைவிடு, பிளாஸ்டிக் டம்ளரில் தண்ணீர், பூமி தாய்க்கோ கண்ணீர் என கைகளில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பன் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 25 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றனர். இதனை கண்டித்து பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஜூலை 5ஆம் தேதி சாலை மறியல் மற்றும் ரயில் மறியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்களது நாட்டு படகில் இலங்கை அரசை கண்டித்து கருப்பு கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் தொடக்க பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிய அளவில் மட்டுமே பணிமாறுதல் பெற்று வந்த நிலையில் தமிழக அரசு திடீரென மாநில அளவில் ஆசிரியர்களை பணிமாறுதல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. இதனை கண்டித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து கோபி மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும் என கோரி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனை அடுத்து அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை கோபிச்செட்டிப்பாளையம் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். சென்னை மணலியில் போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி மணலி கே தாழை இளைஞர் நலசங்கம் சார்பில் நடைபெற்றது. இதில் 6 வயது முதல் 40 வயது வரையிலான சிறுவர்கள், மாணவ மாணவிகள், ஆண்கள், பெண்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மணலி மற்றும் மாதாவரம், மாத்தூர் ஆகிய இடங்கள் வழியாக ஓடி வந்தனர். இதில் முதலாவதாக வந்த நபருக்கு குளிர்சாதன பெட்டி, 2வது வந்த நபருக்கு தங்க நாணயம், 3ஆம் நபருக்கு வெள்ளி நாணயம் மற்றும் 4, 5 வந்த நபருக்கு பணம், பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. போட்டியை காவல்துறை ஆய்வாளர் வேலுமணி, KVS தமிழ்வாணன் ஆகியோர் தொடங்கி வைத்து பரிசு வழங்கினர். திண்டுக்கல் மேற்கு தாலுகா அலுவலகத்தில் நில அளவையாளராக பாக்யராஜ் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் திண்டுக்கல் RM காலனியைச் சேர்ந்த கணேஷ்குமார் என்பவர் சீலப்பாடி வெற்றி விநாயகர் நகரில் உள்ள வீட்டிற்கு தனிப்பட்டா வேண்டும் என பாக்யராஜை அணுகியுள்ளார். அப்பொழுது பட்டா மாறுதல் செய்து தருவதற்கு சர்வேயர் பாக்யராஜ் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கணேஷ்குமார் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை DSP நாகராஜிடம் புகார் அளித்துவிட்டு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை நில அளவையர் பாக்யராஜிடம் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் பாக்யராஜை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் அவருக்கு இடைத்தரகராக செயல்பட்ட சதீஷ் என்பவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்தவர் பேராசிரியர் லியோ ஸ்டான்லி. பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினார். அந்த மனுவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை தடுக்க வேண்டும், போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு ஆலோசனை மையங்கள் ஏற்படுத்தி அதிலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கல்வித்தரம் உயர்த்தவும், ஏழை எளிய ஒதுக்கப்பட்ட தலித் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிகழ்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ராம் மதியழகன், ஆசிரியர் ராஜாராம், ஏழுமலை ரவிச்சந்திரன், மாதேஷ் வல்லவன், தலித் ஏழுமலை உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்.
மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் கண்டிப்பாக விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள முதலியார்பேட்டை பகுதியில் ஜாவா பைக் ஷோரூம் மற்றும் சர்வீஸ் சென்டர் செயல்பட்டு வருகின்றது. கடந்த மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவில் ஷோரூமின் கதவை உடைத்து உள்ளே இருந்த 10,000 ரூபாயை மர்ம நபர் திருடி சென்றார். இது தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தேங்காய் திட்ட பகுதியில் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த நபர் சென்னை ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த தமிழ்செல்வன் என்பதும் கடந்த மாதம் பைக் ஷோரூம் பூட்டை உடைத்து பணத்தை திருடி சென்றதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ்செல்வனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த பணத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அமைத்துள்ள காமராஜர் கல்லூரியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு கீழ்வரும் இந்த கல்லூரியில் பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கு அரசு உயர்கல்வித்துறை நிர்ணயம் செய்த கல்வி கட்டணத்தை விட பல மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இந்த விஷயத்தில் கல்வி கட்டணத்தை குறைக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயர்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் மாணவ பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் தொடர்ந்து இன்று 2வது நாளாக கல்லூரியின் முன்பு தரையில் அமர்ந்து மாணவ மாணவிகள் கல்வி கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சமீப காலமா இருக்கக்கூடிய எய்டட் காலேஜஸ்ல அதிக அளவிலான ஃபீஸை ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதாகலை, அதிகமாக நாங்கள் வச்சிருக்கிறோம், அந்த காரணத்துக்காண்டி நாங்கள் ஃபீஸ் அதிகமாக வாங்குறோம் அப்படின்னு ஒரு கருத்து எழுது. மாணவர்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு பார்த்தா எங்களுக்கு தேவையானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எங்களுக்கு தேவையானது முதல் கட்டமான படிப்புக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மற்ற எல்லாமே அப்படிங்கிற மாதிரி மாணவர்களுடைய கருத்து எழுது. இதை தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கமும் ஆதரித்து கல்லூரி நிர்வாகமும் பேச்சுவார்த்தைக்கு முதல் கட்டமான பேச்சுவார்த்தைக்கு நேற்று போனதில்லை. ஒரு தெளிவான முடிவை அவங்க சொல்லலை. நாங்கள் வருஷம் 4000 3000 கூட்டுவோமே தவிர குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை தான் முன் வச்சாங்க. அது உடன்பாடா ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தையிலேருந்து வெளியே வந்துட்டோம். அப்படிங்கிறதுல 2வது நாளாக இன்று போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. சர்வதேச நெகிழிப்பை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விருதுநகர் ராமமூர்த்தி சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ராமமூர்த்தி ரோட்டில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் தொடங்கிய இந்த பேரணியானது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தலைமை தபால் அலுவலகம் மற்றும் முக்கிய வீதி வழியாக வந்து மீண்டும் அதே பள்ளியில் முடிவடைந்தது. பேரணியின் போது மாணவ மாணவிகள் புகை நமக்கு பகை, பிளாஸ்டிக் டயர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்க வேண்டாம், புகையில்லா போகி, மாசில்லா உலகு உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள டிஎன் பாளையம் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை காட்டு யானை கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் சாலையில் உள்ள தனியார் பள்ளியின் எதிரே இருந்த புதருக்குள் மறைந்து நின்றது. இதனையடுத்து யானையை நேரில் பார்த்த அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற டிஎன் பாளையம் வனசரகர் மாரிமுத்து தலைமையில் 20க்கும் மேற்பட்ட வனக்காவலர்கள் யானை இருக்கும் இடத்தை சுற்றி பாதுகாப்பினை ஏற்படுத்தி பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். பின்னர் 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானையை பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த காரமடை அருகே உள்ள சிக்காரம்பாளையம் கிராமத்தில் காரமடை ரோட்டரி சங்கம் சார்பில் பசுமை வனம் என்ற தலைப்பில் சுமார் 6000 மரக்கன்றுகள் ஒரே இடத்தில் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிக்காரம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் காரமடை ரோட்டரி சங்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டு 6000 மரக்கன்றுகளை ஒரே நேரத்தில் நடவு செய்தனர்.
திருச்சி மாநகர காவல் உதவி ஆணையர் அலுவலகம் அருகே செயல்பட்டு வரும் மதுக்கடையில் மது அருந்துவிட்டு இளைஞர் ஒருவர் அவ்வழியாக செல்லும் நபர்களை ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அங்கு நின்று கொண்டிருந்த காவலர்கள் மது போதையில் இருந்த இளைஞரை அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் மது போதையில் இருந்த இளைஞர் அங்கிருந்து செல்ல மறுத்து காவல்துறையினர் மற்றும் அங்கு சுற்றி நின்றவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளார். உடனடியாக காவல்துறையினர் அந்த இளைஞரை விசாரணைக்காக அழைத்தபோது விசாரணைக்கு வர மறுத்து சாலை நடுவே அமர்ந்து கொண்டு மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டார். இதனால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வரும் முக்கிய பேருந்துகள் வரிசையாக நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் வலுக்கட்டாயமாக அந்த இளைஞரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் அருகே பசுமை விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களை செய்து வருகின்றனர். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு கலைஞர் கனவு இல்ல திட்ட சிறப்பு கிராம சபை கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளில் நடைபெற்றது. இதில் ஏகனாபுரம் கிராமத்தில் மட்டும் கிராம சபை கூட்டம் நடத்தப்படவில்லை என்பதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் எனவும் இதில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொள்வார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 9 மணி அளவில் போராட்ட குழு நிர்வாகிகள் 20 பேர் ஏகனாபுரம் அம்பேத்கர் சிலை முன்பு கூடி பசுமை விமான நிலையத்தை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பினர். அவரது சிலைக்கு மனு அளித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்ட குழுவினர் காஞ்சிபுரம் நோக்கி செல்ல முயன்றபோது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவர்களை கைது செய்து சுங்குவாசத்திரம் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் புரூக்லேண்ட்ஸ் பகுதியில் நகராட்சி பூங்கா அமைக்க நிலம் ஒதுக்கப்பட்டு இருந்தது. அந்த பூங்காவிற்கான ஒதுக்கப்பட்ட நிலத்தில் நாகர்கோவிலை சேர்ந்த ஜான் பிரிட்டிஷ் வினில் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியிருந்தார். இது தொடர்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தொடங்கப்பட்டது. இந்த வழக்கு 7 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் கட்டிடத்தை இடிக்க உத்தரவு பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் காவல்துறை உதவியுடன் ஆக்கிரமிப்பை இடித்து அகற்றினர்.